ஆகிய சிம்மாசனத்தில் ஸ்ரீமன் நாராயணன் எழுந்தருளிவித்து நிஷ்டையில் இருந்தார். இவ்வாறாக சுக்ரோதயம் ஆகிறது. அப்பாராத்திரியாகிய பிரம்ம முகூர்த்தம் வந்துவிட்டது. தூக்கத்தை விட்டு எழுந்திருங்கள் என்று மகரிஷிகளும் பிரயாணிகளும் தங்களுடைய புத்திரர்களையும் நண்பர்களையும் பெயர்களை சொல்லி எழுப்பினார்கள். யாக்ஞவல்கியரும் நிஷ்டையிலிருந்து அகன்றார். விடியற் காலத்திலே செய்ய வேண்டியவற்றை விதிப்படி செய்து பகவானை ஆராதித்து சிஷ்யர்களுடன் ஜனக மகாராஜனுடைய யாகசாலையை நோக்கி புறப்பட்டார். வரும் வழியிலே பல வகையான நல்ல கதைகளை சொல்லிக் கொண்டே வந்தமையால் செல்ல வேண்டிய வழி குறைவாக தோன்றியது. யாகசாலை எதிர்பட்டது. யாக்ஞவல்கியர் சிஷ்யர்களுடன் வந்து கொண்டிருப்பதை அறிந்த ஜனக மகாராஜன் மகரிஷி கணங்களுடனும் மந்திரி முதலானவர்களுடனும் எதிர்கொண்டு சென்று வரவேற்றான். யாகசாலைக்கு அழைத்து வந்தான். சிறந்த தகுதியான ஆசனத்திலே அமர வைத்து உபச்சாரம் செய்தான். அங்கே அநேக மகரிஷிகள் வந்து கூடியிருந்தார்கள். அவர்கள் அனைவரும் யாகம் செய்து அனுபவம் வாய்ந்தவர்கள். எல்லா வேதங்களிலும் சிறந்த அறிவை பெற்றவர்கள். ஸ்ரௌதத்தை நன்றாய் அறிந்தவர்கள். பல முறைகள் யாகங்களை செய்வித்தவர்கள். அப்படிப்பட்ட மகரிஷி மண்டலத்தின் நடுவே பூரண சந்திரன் போலவும் மரங்களின் மத்தியிலே சூரிய பகவான் போலவும் ஸ்ரீ யாக்ஞவல்கியர் விளங்கினார். யாகத்தின் பொருட்டு நியமிக்க பெற்ற ரித்விக்குகளில் இந்திரன் முதலிய தேவர்களின் காந்தியால் யாகசாலை மிகவும் ஒளி உள்ளதாக இருந்தது. விதிப்படி யாகம் நடத்த பெற்று அவபிருத்தமும் நிறைவேறியது. தொடரும் நிகழ்வு அக்ர பூஜையாகும்.